அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி மகான்கள் தரிசனம் நிகழ்ச்சியில் இன்று நாம் காண இருப்பது குழந்தையானந்த சுவாமிகளின் ஜீவசமாதியாகும். மதுரை மாவட்டம் சித்தாலங்குடி என்னும் கிராமத்தில் குழந்தையானந்தன் சுவாமிகளின் முதல் ஜீவசமாதி அமைந்துள்ளது. குழந்தையானந்த சுவாமிகள் இதுவரை 6 அவதாரம் எடுத்து 6 ஜீவசமாதிகளை அமைத்துள்ளதாக சமய வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். முதல் சமாதியானது சித்தாலங்குடியில் அமைந்துள்ளது. மதுரையம்பதி சிவபெருமான் இப்பகுதியில் அமர்ந்து பல சித்துக்களை ஆடியதால் இப்பகுதி சித்தாங்குடி என்று இருந்து பிற்காலத்தில் சித்தாலங்குடி என்று பெயர் மருவியது. இத்திருக்கோயிலில் சிறப்பு அம்சம் என்னவென்றால், இத்திருக்கோயிலில் உள்ள நுழைவதற்கு முன்பாக யானையின் சிலை இங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. அதாவது குழந்தையானந்த சுவாமிகளுக்கு விநாயக பெருமான் மிகவும் இஷ்ட தெய்வமாக இருந்ததால் அவருடைய ஞாபகார்த்தமாக இங்கே யானையின் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. யானையின் சிலையை பார்த்து தரிசித்த பின்பே நாம் கோவிலுக்குள் செல்ல முடியும். இக்கோவிலில் மேலும் ஒரு தனி சிறப்பு என்னவென்றால், பறவைகள் இத்திருக்கோயிலில் வந்து இறைவனை தரிசித்து விட்டு இறைவனுக்கு அன்ன பிரசாதமாக படையல் வைக்கப்பட்டுள்ள பிரசாதங்களை அந்த பறவைகள் கருவறைக்குள் சென்று உணவருந்திவிட்டு பின்னர் வெளியே செல்கின்றனர். அந்த பறவைகள் உணவருந்திய பிரசாதத்தை பக்தர்களுக்கு கொடுக்கும் பொழுது அவருடைய குறைகள் இறைவன் பறவைகள் மூலமாக நிவர்த்தி செய்வதாக பக்தர்கள் முழுமையாக நம்புகின்றனர். இத்திருக்கோயில் மிகவும் சக்தி வாய்ந்த திருக்கோயிலாக அமைந்துள்ளது என்பது கூடுதல் சிறப்பாகும்.